ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்களும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 2ஆம் மாதத்தில் இந்த முதல் 6 நாளில் தேவனை ஆராதிக்க ஒரு சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க தேவன் நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் இல்லாத வழி இருப்பதை போல் அழைக்கிற நல்ல தகப்பனாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை இதயமாய் கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக கர்த்தனை பலப்படுத்தி நிற்க செய்த தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வேளையிலும் ஒரு சில வார்த்தைகளை நமக்கு கேட்க போகிறோம். தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆமாம், கவலைப்படாமல் உட்காந்துருங்க, சீக்கிரமாகவே முடிச்சிடும். ஹல்லேலூயா. ஆமாம், கண்களை முடிது ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெப வீட்டில் எங்களை மகிழ பண்ணிய நல்ல தகப்பன், வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுறோம். வந்த ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. அடிமை அப்ரோஜமான ஊழியக்காரன் கடமை செய்ய நான் இருக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராக அப்பா. எந்த வீணான வார்த்தையும் எங்கள் நாவிலிருந்து புறப்படாதபடிக்கு எங்களை தடுத்து நிறுத்துவீராக. வார்த்தையில் ஒவ்வொன்றும் ஜன உள்ளத்தில் கிரியேட் எங்களோடு பேசுங்க, இடப்படுங்க. எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் இயேசு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சந்தோஷமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டக்கூடாது. அதே மாதிரி பைய ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாம், சரி. தேசம் சபையை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேசத்தோட எதிர்காலமே எதுனா சபை தான். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா. புரியலையா? தேசத்தோட எதிர்காலமே என்னதுதான்? சபை தான். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி செய்தியின் தலைப்பை சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும். சரி, செய்தியின் தலைப்பு தாக்கப்பட்டவனாலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சொல்லுங்கள், தாக்கப்பட்டவனாலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில் உண்டான தாக்கம் தான் நம்மளை கொண்டு தேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு சபையில் ஏற்படும் மாற்றம்தான் ஒரு தேசத்தில் ஏற்படும் மாற்றம். நான் மாறினால் என் குடும்பம் மாறும், என் குடும்பம் மாறினால் என் சபை மாறும், என் சபை மாறினால் தேசம் தேவன் பக்கம் படும். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிட்டா தேசத்தோட எதிர்காலம் ஏன் சபையோட கையில் இருக்குதுன்னு சொன்னேன்னு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக ஏற்படும் மாற்றத்தை தான் நாம் எழுப்புதல் என்று சொல்கிறோம். அந்த எழுப்புதலுக்கு பாத்திரமாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ எனக்குள்ளாக உண்டாகிற மாற்றம் தான் என்னை கொண்டு தேவன் தேசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் செய்தியின் தலைப்பாக ராஜா அப்படியாக சொன்னார், தாக்கப்பட்டவனாலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா. யார் மாற்றம் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்காதவங்களை கொண்டு இன்னொரு ஜெப வீரர்கள் எழுப்ப முடியாது. ஹல்லேலூயா. யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களை கொண்டு ஜெபிக்கிறவரை எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. ஒரு சபையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சபை நல்ல ஜெபிக்கிற சபையாக இருந்தால் அவங்கள விசுவாசிகள் எல்லாருமே நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு சபையோட போதகர் நல்ல வேதத்தை பகுத்து போதிக்கிறவர்களாக இருந்தாங்கன்னா அந்த சபையோட விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா வேதத்தை என்ன செய்வாங்க? நல்லா பகுத்து போதிக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த சபையோட மாற்றத்துக்கு காரணமாக இருக்கிறதே யார் தான்? முன்ன யார் மாற்றத்தோடு நிற்கிறாங்களோ அவளை கொண்டு தான் சபையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ நீங்கள் தேசத்தில் மாற்றம் அடைந்தவர்களாக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் உங்களை கொண்டு தேசத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லமா? கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி அடுத்தால பேசுவோம். நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாளாக்காம தலையாக்குவார். இன்னைக்கு இப்படி போகட்டும். ஹல்லேலூயா.
ஆமாம், அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னை கொண்டான்னு நினைப்பீங்க, உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரம் இந்த பகல் வேளையில் ஆராதனையில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த கூடாரத்தில் வந்த யாரை அவர் வறுமையாக விட போகிறதே இல்லை, விட போகிறதே இல்லை, விட போகிறதே இல்லை. ஒருவனை கர்த்தர் மாற்றத்துக்குள்ளாக நடத்துவார் என்றால் அவனை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தில் ஒரு மறுரூபத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் பார்க்கும்போது தாக்கத்தை கண்ட மனிதர்கள் தேசத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தாக்கம்னாலே நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கூடக்கூடாது. ஒரு மனிதனுக்குள்ளாக ஏற்பட்ட மாற்றத்தை தான் தாக்கம் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தாக்கம் ஏற்படுவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதன் பின்பாக எப்படி இருக்கு, கர்த்தர் எப்படி மாற்றி அவனை கொண்டு தேசத்தில் எப்படி ஒரு மறுரூபத்தை கட்டளையிட்டார் அப்படிங்கிறதான் இந்த நாளில் நாம் தியானிக்க போயிடும். அதே போல் அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றத்தை தந்திருக்கிறாரா, நாம் மாற்றம் அடைந்திருக்கிறோமா, நம்மளை கொண்டு மாற்றம் ஏற்படுமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் சேர்ந்து நின்று ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 61, 62வது வசனம். வாசிக்கிறவங்க வேகமாக வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 61, 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இதில் ஒரு டைரக்டாக ஒரு என்கவுண்டர் நடந்திருக்குது. ஹல்லேலூயா. நேரடியாக ஒரு தாக்கத்தை பேதுரு சந்திக்கிறார். அதற்கு முன்பு வரை மறுதளிக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அழுகை இல்லை. ஹல்லேலூயா. மறுதளிக்கிற வரைக்கும், இயேசு பார்க்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணாத பேதுரு, எல்லாரும் கவனிக்கலாமா, இயேசு அது வரைக்கும் இணைஞ்சாருன்னா அவங்கள மறுதளிக்கைக்கு அவன் விசாரிச்சுட்டு இருக்கும் போது சில வரைக்கும் என்ன செய்யலை, பேதுருக்குள்ள ஒரு மாற்றம் வரவே இல்லை. அவன் மறுதளித்த பின்பாக இயேசு பேதுருவை பார்க்கும் பொழுது, அதாவது நான் இப்படி சொன்னேன், பார்வையின் மூலமாய் பேதுரு தாக்கப்பட்டான். அப்பொழுது அவனை அறியாமலேயே அவன் மனம் கசந்து நான் பாவி என்று அவன் அறிக்கை செய்தான். அவன் சொன்னான், ஹல்லேலூயா, புரிகிறதா, நான் மெதுவாக தான் போவேன், ஹல்லேலூயா, ஆனால் சீக்கிரமாக நான் முடிச்சிருவேன், ஹல்லேலூயா, கவலைப்படாதீங்க, 11:50க்கு ஆமேன் போட்டு முடிச்சிடுவேன், 12 மணிக்கு டெம்போ நான் எடுத்துருவேன், அதுக்கு மேலே வண்டிங்க நிற்காது, சரிங்களா? அதனால் சமாதானத்தோடு நீங்கள் கேட்கலாம், சந்தோஷத்தோடு கேட்கலாம், ஹல்லேலூயா. சரி, அப்போ அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பேதுருவால் காண முடியவில்லை. அது வரைக்கும் அவன் மறுதளிக்கிறவனாக இருந்தான். நான் இப்படியாக சொல்கிறேன், அவன் ஒரு மாயமானமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசுவோட கூட இருந்தவன் தான். அற்புத அடையாளம் கண்டும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பெரிதாக ஏற்படவில்லை. அவனை கொண்டு ஒரு அற்புத அடையாளம் தேசத்திலே நடக்கவில்லை. ஆனால் எப்பொழுது அவன் பார்வையினால், இயேசுடைய பார்வையினால், அதில் கர்த்தர், அப்பனால் தேவன் எப்பொழுது அவனை பார்த்தாரோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை திருப்பப்படுகிறது. ஆண்டவரே, நான் உம்மை மறுதளித்து விட்டேனே என்று அவன் ஒரு உணர்வை கட்டளை கொடுத்தார். அதன் பின்பாக அவனுடைய வாழ்க்கை தேவன் எப்பெல்லாம் அவனை சந்திக்கிறாரோ ஒரு அர்ப்பணிப்பு அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் பார்க்கறதுக்கு முன்பாக பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணிப்பு இல்லை. அவனை கூப்பிட்டாரு, வந்தார், என்ன கிடைக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எப்போல்லாம் மறுதளிக்கலாமோங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் எப்பொழுது ஆண்டோடைய பார்வையினால் அவன் தாக்கப்பட்டானோ
அதன் பின்பாக மறுதளிக்கவன் என்ன வரல, அவன் படகை தேடி போனான். ஆனால் இயேசு படகுல திரும்ப ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் மாறினான். பின்பு அவன் 3 முறை தேவனை மறுதளித்தான். அவனை கொண்டுதான் கர்த்தர் 3000 பேரை ரட்சித்தார், 5000 பேரை ரட்சித்தார், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களை ரட்சித்தார். அவன் நடக்கும் பொழுது அவன் நிழல் பட்டு அவன் சொஸ்தமானவர்கள் அநேகமாக இருந்தார்கள். அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் பார்வையினால் தாக்கும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த தேசத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான். இப்போ தலைப்பு புரியுதா? தாக்கப்பட்டவனால தான் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நான் மறுரூபம் அடையாத வரைக்கும் தேசத்தில் என்னதான் மறுரூபத்தை தாங்கன்னு சொல்லி என்ன முட்டி மோதினாலும் நடக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பார்வை நம்மை தாக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறேன், உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன்? என் உள்ளந்திரியலை கூட நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், நான் எப்பொழுதும் தேவனுடைய பார்வையினால் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் மறுதளித்த பேதுருவால் அந்த பார்வையினால் தாக்கப்பட்ட பின்பாக அவனால் மறுதளிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் அதான் யோசேப்பு ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. போத்திபார் மனைவி பாவத்துக்கு தன்னை இழுக்கும் போச்சில் அவர் சொல்கிறாரு, என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, நான் எப்படி இந்த பொல்லாப்புக்கு நான் உடன்படுவேன்? தேவன் என்னை பார்க்கிறார், அந்த ஒரு என்கவுண்டர் எனக்குள்ள எப்போதும் இருக்குது அப்படின்னு யார் தன்னை அந்த நோக்கத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களால் உலகத்தோடு ஒட்ட வாழ முடியாது. ஹல்லேலூயா. நான் இதை இப்படியா சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒரு திருடனும் ஒரு போலீஸ்காரனும் இருக்கிறாங்க. போலீஸ்காரன் எப்போவுமே திருடனோட தலையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டே நின்னாங்கன்னா அவனால் ஓட முடியுமா? அவனால் திருட முடியுமா? திருடனோன்னு என்ன வருமா? சொல்லுங்கள், திருடனோன்னு என்ன வருமா? வரவே வராது. அதே போலதான் கர்த்தருடைய கண் பார்வையில் நான் எப்பொழுதுமே இருக்கிறேன் என்று உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குமானால் உங்களால் உலகத்தோடு வாழ முடியாது, சூழ்நிலையை சார்ந்து வாழ முடியாது. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவரை சார்ந்து வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதுவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரு வார்த்தை எப்படி சொல்லுவாங்க, ஒரு 21 நாள் ஒன்றை நீ கட்டுப்படுத்தி இருந்துக்கிட்டனா அந்த ஒரு காரியம் ஒன்றை அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. உலகத்தான்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம், நீ எப்படி இந்த பாவத்தை விட்ட அப்படின்னா, நான் ஒரு 21 நாள் விரதம் இருந்தேன், 40 நாள் விரதம் இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கெல்லாம் விலகி தன்னை நான் காத்து கொண்டேன். அதுக்கு அடையாளமாக தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாலை போடுற விஷயங்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா என் தெய்வம் என் கூட எப்பவுமே இருக்குது, அதனால நான் இந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது. நான் பேசுகிற தமிழ் மனசிலாயோ? அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் பாஷையில் தானே பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதுல்ல? அப்போ தன்னை பார்க்குறாங்க அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா கட்டாயமாக தீமைக்கு நம்ம விலகி நம்மளை நாமே காத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையிலும் அதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை விட்டு நம்ம ஏன் சோர்ந்து போகிறோன்னா இந்த உலகத்தோடு நம்ம ஒத்து வாழ உலகம் நம்ம இழுக்குது. நமக்கு விருப்பம் இல்லை, நமக்கு துளியும் விருப்பம் இல்லை. நமக்கு ஜெபிக்கணும், நமக்கு ஆராதிக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற வைராக்கியம் ஒரு பக்கம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்குது. ஆனால் இதையெல்லாம் ஓரங்கிட்ட வைக்கிறது சூழ்நிலை. அந்த சூழ்நிலை நம்மளை கொஞ்சம் என்ன செய்யுது,
இழுத்து பார்க்குது. அது இழுக்கும் போச்சில் போத்திபார் மனைவி மதி வா வா யாருமே இல்லைன்னு சொல்லி அது இழுக்குது. ஆனால் இதிலிருந்து நம்ம மீண்டு வர வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். என் தேவனுடைய பார்வையில் நான் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய டைரக்டாக என்கவுண்டர் என் மேலே இருக்குது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே உலகத்தோடு வாழவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்ய போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நான் ஆண்டோடைய பார்வையில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு மாற்றத்தை தந்து உங்களை தேவன் பார்வையில் உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்கிறார்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, உன் பலனை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு கொஞ்சம் பலன் இருக்குதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு மறைமுகமான கண்கள் நம்ம எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்குது. நம்ம பலவீனம் அவருக்கு தெரியும், நமக்கு இருக்கிற போராட்டம் அவருக்கு தெரியும், நமக்கு இருக்கிற நெருக்கம் அவருக்கு தெரியும். ஆனால் அதன் பின்பாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் வசனத்தை இந்த கொஞ்சம் பலத்தில் நீ காத்து கொண்டனால உனக்கு திறந்த வாசல், உன்னை கொண்டு தேசத்தில் நான் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போ தேவனுடைய பார்வையில் இருக்கிறோங்க உணர்வு வந்துட்டுனா நம்ம நிச்சயமாக அந்த பாவத்துக்கு விலகி ஓடிடுவோம். ஹல்லேலூயா. அந்த பேதுரை கொண்டு தேசத்தில் எவ்வளோ பெரிய தாக்கம் உண்டானுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்தார், தன்னை ஆராதிக்கும்படியாக படைத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டதில் ஒரு குமுறல் உண்டு. நீ எப்போ 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா ஆண்டவர் குமுறுதாரு, என் பார்வையில் இருக்க வேண்டிய ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதுக்கு அப்புறம் சொல்லுவார், உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? உன்னை குற்றவாளின்னு சொன்னது யாரு? ஆண்டவர் நம்மளை பூரணமாய் படைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனிதனால் பாவம் வந்தது, ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு பாவ மன்னிப்பு வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பார்வையிலேருந்து விலக செய்கிற காரியம் என்ன தெரியுமா? குற்ற மனசாட்சி தான் நம்மளை விலக செய்யுது. இன்னைக்கு ஆண்டோடைய பார்வை விட்டு விலக செய்த காரியம் என்னன்னா, இது என்னுடைய சப்ஜெக்டே கிடையாது, ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பேச வைக்கிறார். இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ தேவனுடைய பார்வை விட்டு விலக செய்கிற காரியம் குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி. நான் விழுந்துட்டேனே. சத்ரு அதான் சொல்லுவான், நீ விழுந்துட்டல, உன்னால் எழும்ப முடியாது, உன்னால் ஜெபிக்க முடியலை, உன்னால் வேதத்தை வாசிக்க முடியலை, உன்னால் திடமாக நிற்க முடியலை, உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் உங்களுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி வந்து விடக்கூடாது. ஆனால் என்ன உணர்வு இருக்கணும்னா, நான் இன்னைக்கு ஜெபிக்கலை, ஆனால் நான் இனி ஜெபிக்க போகிறேன், அந்த உணர்வு வரணும். நான் ஜெபிக்கலை, ஆண்டவனை புறமா தள்ளிடுவார், அந்த உணர்வு அல்ல. கர்த்தர் என்னை மன்னிச்சு கிருபை என்னை ஏற்றுக்கொள்வார், பாவியாக என் மேலே அவர் கிருபையாக இருப்பான்னு சொல்லி நீங்கள் இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருடமாய் குற்ற மனசாட்சியை போட்டு அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவார். நீங்கள் ஜெயம் எடுத்து இந்த உலகத்தில் தேவனுக்கு சாட்சியாக மாறுவீர்கள். உங்களை கொண்டு கத்த சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமான் சொன்னே போல உங்களை கொண்டு கத்த இந்த தேசத்தில் மகா பெரிய எழுப்புதலை தர அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த செய்தியை எடுத்தது போன வாரத்துக்கு முந்தின வாரமே எடுத்தாச்சு. கர்த்தர் கொடுத்தார், அப்பமே எடுத்தாச்சு. அதுவும் வாக்குத்தத்தத்தோடு ஒன்று வருது. கர்த்தர் நம்மளோடு பேசுகிற நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குத நான் உணர்னேன், நீங்களும் உணர்ந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த குற்ற மனசாட்சி தான் நம்மளை என்ன செய்யுது, ரொம்ப கலங்கடிக்குது. நம்ம கலங்கடிக்கிற காரியங்களை நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், எப்போவுமே விளக்கிடணும். வேதம் உலகத்தை சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா தூர விலகு. அப்போ அவனோட வார்த்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. சத்துரு எப்போவுமே நம்ம பலவீனப்படுத்துவான். அதான் ஆண்டவர் சொல்ல, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? நீ தேவனோட பிள்ளை இல்லைன்னு சொன்னது யாரு? உன்னால சாதிக்க முடியாதுன்னு சொன்னது யாரு? உன்னால மாற்றத்தை தர முடியாதுன்னு சொன்னது யாரு? ஹல்லேலூயா.
பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். நம்மளை கொண்டுதான் தேசத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய பார்வைக்குள்ளாக வந்துருங்க. அவருடைய பார்வை என்பது என்னன்னா அவருடைய சமூகம் தான். ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் கூடியிருக்காங்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்னாண்டவர். மத்தேயு 6:6 சொல்லப்படும், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு நீ ஜெபம் பண்ணனா அந்த இடத்துல நான் இருக்கிறேன், உன் ஜெபத்தை எல்லாம் நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அந்தரங்கத்தை அறிகிறவர் நம்ம தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வெளியரங்கமாக ஜெபம் பண்ணுறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ எல்லாமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஏன் கலங்கி போகணும்? அப்போ ஏன் நாம் சோர்ந்து போனோம்? இல்லாதவள் இருப்பதை போல் அழைக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா விசுவாசத்தில் மட்டும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் விசுவாசிங்க. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை நிறுத்த வல்லவர். எந்த சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். என் தேவன் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர். என் தேவன் வியாதிக்கு அப்பாற்பட்டவர். என் தேவன் பலவீனத்துக்கு அப்பாற்பட்டவர். என் தேவன் போராட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் கடலில் மேல் நடந்து வந்தவர். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர். ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போயவருக்கு பலன் கொடுக்கிறவர். என்னுடைய வாழ்க்கை அலைமோதுகிற வாழ்க்கையா இருக்கலாம், எல்லாவற்றையும் மடக்கி அவர் மறுரூபத்தை தந்து தேசத்தில் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று, நான் அவருடைய பார்வையிலே அவர் சமூகத்திலே நான் இருக்கிறேன். அவர் சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்னதான் ஆனாலும் சரிதான், உட்கார்ந்தாவது ஜெபம் பண்ணிடணும். ஹல்லேலூயா. வியாதி பிரதர், என்னால் முழங்கால் போட முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப டயர்டாக இருக்கா, நல்லா ஓடி ஆடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்துக்குள்ளாக வரும்போது கர்த்தர் நம்ம புது பலனோடு எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. யார் இடறி விழுந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து அவருடைய பார்வையில் இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது இடறி போவதில்லை. அதான் இன்னைக்கு காலையில் இந்த பகுதியை திரும்ப தியானிக்கும் பொழுது ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை என்னோட நினைவுக்கு கொண்டு வந்தார். பேதுரு யூதாஸை விட பேதுரு செய்த பாவம் அதிகம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. 3 ரவுண்டு பேதுருட்ட கேட்குறாங்க. அவன் சொல்கிறா, மைனி சத்தியமாக அவருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை உன் பேச்சு உன் நடத்தை எல்லாம் ஏசு கூட இந்த மாதிரி இருக்கு. அவன் சொல்கிறாங்க, மைனி அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, சத்தியமனும் சபிக்கவும் தொடங்கினா. ஆனால் யூதாஸ் அப்படி பண்ணலை. ஆண்டவரே சொல்கிறாரு, யூதாஸே நீ முத்தத்தினால் காட்டி கொடுக்கவா வந்த அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. அப்போ கூட அவன் எதுவுமே ஒரு வார்த்தை கூட செய்யலை, பேசவே இல்லை. அவன் காட்டி கொடுத்தான், ஆனால் அன்பாக இருந்தான். ஆனால் நம்ம பேதுரு மறுதளிச்சாரு, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் சொன்னாங்க. வேதம் சொல்லிடுது, எது மேலே நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது, நீங்கள் யாரையும் சபிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு அதான வேதம் கற்றுக் கொடுக்குது. வானத்தின் பேர்லாம் பூமியின் பேர்லாம் என்ன செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. நீங்கள் சத்தியம் பண்ணி உங்கள் தலையில் உள்ள முடியை என்ன செய்யக்கூடாது, கருப்பாகவும் மாற்ற முடியாது, வெள்ளையாகவும் மாற்ற முடியாது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, நீங்கள் சத்தியம் பண்ணாமல் பேசாமல் இருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. 2வது, சபிக்கக்கூடாது. யார் மேலுமே சாபம் போடக்கூடாது. ஆசீர்வதிக்கவே அண்டி நீங்கள் சபியாதுங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ பேதுரு 2யுமே மீறிட்டார். 2யுமே என்ன செஞ்சிட்டாரு, மீட்டார். ஆனால் பேதுரு தேவனுடைய கண் பார்வையில் இருந்தால் அவர் மன்னிப்பை பெற்றார். ஆனால் யூதாசு அவர் இரக்கமுள்ளவர், அவருடைய பார்வையில் நான் முழிக்க கூட தகுதி இல்லைன்னு சொல்லி அவனுக்குள்ள பிசாசு அவன் அப்படி நிரப்பினதுனால அவன் நாண்டு கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. அவனை தேவன் முன்னாலே நிற்க முடியாமல் பண்ணிருச்சு அந்த வார்த்தை. அப்போ நம்ம எப்போவுமே தேவன் முன்பாக நிற்கிறோம், நிற்க பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ குற்ற மனசாட்சியை நம்ம தூர விட்டுறணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், தேவன் பக்கம் வந்துடுங்க. எந்த பலவீனமாக இருக்கலாம், தேவன் பக்கம் வந்துடுங்க. எந்த கசப்பும் வெறுப்பும் நமக்குள்ள வேண்டாம். ஆசீர்வதிக்கவே அண்டி
நம்ம சவியாது இருப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு அன்று பேதுருவை பயன்படுத்தினது போல இந்த நாளில் நம்மளை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். அவர் எலிசா மூலம் மாத்திரமல்ல, பேதுருவை கொண்டு மாத்திரமல்ல, நம்மளை கொண்டு இந்த நாட்களில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா, பேதுரு நீ மறுதளிச்சிட்ட போ. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா சீ போ பிசாசு போ இல்லாத நீ என்ன இப்படியா பேசிட்டேன்னு சொல்லி, அப்படித்தானே? நீ அன்னைக்கு என்னை பார்த்து என்ன சொன்ன, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. அல்லேலூயா. என்னை பார்த்தா நீ சொன்ன அல்லேலூயா அப்படி சொல்கிறோம்ல. ஆமென். என்னை பார்த்து சொல்லிட்டாங்க பிரதர், என்னை பார்த்து சொல்லிட்டாங்க பாஸ்டர். ஆக என்னை பார்த்து அவன் எப்படி அப்படி சொல்லலாம், நான் யார் தெரியுமா? நீ யார்? நம்மளால் ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் நம்ம விட்டு ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, அவங்க என்னன்னாலும் பேசட்டும், நான் ஏசப்பாவோட பார்வையில் இருக்கிறேன், எல்லாம் வச்சு அவர் பார்க்குறாரு. அவர் ஒரு நாள் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த மனநிலைமையில் வந்துட்டோம்னா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய கருணை செய்வார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அதில் யார் வரா? அதில் ஒரு டைரக்டான ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஒரு மனிதன் தாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1 நம்ம வாசிக்கலாமே, 5ஆம் வசனம் வரைக்கும். கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமித்த போது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். யார் என்றான்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கடினமா என்றார். சொல்லுங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். போதும். ஹல்லேலூயா. இதுல ஒரு மனுஷன் வரான். இதுல யார் வரான்னா சவுல் வராரு. ஹல்லேலூயா. இவருக்கு கிறிஸ்தவங்களை கண்டாலே பிடிக்காது, ஜெபம் பண்றவங்களை கண்டாலே பிடிக்காது, செபக்குழுக்கு போற ஆளை கண்டாலே பிடிக்காது, ஆலயத்துக்கு வர ஆளை கண்டாலே பிடிக்காது. ஹல்லேலூயா. பாட்டு பிடிக்க ஆளை கண்டாலே பிடிக்காது. ஏசுன்னு சொல்லிட்டா போதும் அந்த ஆளை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னு சொல்லி தீவிரமா செயல்படுகிற ஒரு பரிசுத்தவான். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆள் ஜெபம் பண்ணிட்டா போதும், அவனை விடாதீங்க, அவனை போட்டு தள்ளுங்க, பொல்லாத ஆவி அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணணும்னு குறியாக இருக்கிற ஒரு நல்ல மனுஷன். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. சிலுவைலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாறை விழுங்கின மாதிரி எப்போவுமே ஒரு டைப்பாகவே முழிச்சிக்கிட்டே அலைவார். பிசாசு யாரை எவனை விழுங்க தேடலாமோன்ன மாதிரி நம்மளால எவன் ஜெபம் பண்ணுறான், எவன் ஜெபம் பண்ணுறான், எவன் ஜெபம் பண்ணுறான், எவன் ஜெபம் பண்ணுறான். ஆமாம், அப்படித்தான் தேசத்துலேயும் அலைதாங்க. யார் ஜெபம் பண்ணுறா, அவன் ஜெபம் பண்ணுறாங்க, ஒடுக்குங்கடா. அல்லேலூயா. சவுளு மாதிரியே கொக்கரிச்சு கொண்டு சில கூட்டங்கள்லாம் இருக்குது. சபையை ஒடுக்கணும், ஜெபம் பண்ணுறவங்களை ஒடுக்கணும். அல்லேலு. நான் சவுளை சொல்கிறேன், நீங்கள் மறைக்காதீங்க, உங்களை நான் பொதுவாக சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், சவுல் அப்படி தானே இருந்தார். ஆமேனா? ஆமாம். எந்த கூட்டம் ஜெபம் பண்ணிட்டா போதும், ஏசுன்னு சொல்லிட்டா போதும், உடனே லெட்டர் எழுதுவார். பாஸ்டர் இங்கே ஒரு பையன் ஜெபம் பண்ணுறான், தூக்கிடுங்க தூக்கிடுங்க. அல்லேலூயா. ஆமாம். ஒருத்தரையும் எலும்பு விட மாட்டார். யாரும் எலும்பு பிரகாசிக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளையா துன்பப்படுத்துகிற,
என் ஜனத்தையா நீ ஒடுக்கி கொண்டிருக்கிற, என் சபையா துன்பப்படுத்த சொல்லி ஒரு டைரக்டான என்கவுண்டர், ஆண்டோட நேரடியான தாக்குதல் சவுலுக்கு உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மளை அநேக ரோடுக்கெல்லாம் ஜெபிக்க விடாதபடிக்கு செபக்குழுக்கு போனால் குத்தம் பாவ, ஒரு செபக்குறிப்பு சொன்னால் குத்தம் பாவ. ஆமேன். இது சவுல் போல ஆள்கள் தான் நம்ம பக்கத்துலேயே இருப்பாப்புல. உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சபைக்கு சபை இருப்பாப்புல. ஆமாம், எல்லாருமே நம்மளை நேசிப்பாங்கன்னு சொல்லி சொல்ல பேசுகிற புரியுதா? என் கூட மாட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், நான் எக்ஸ்ட்ரா இடையில பேச எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் எடுப்பேன். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் கூட மாட பேசிக்கிட்டே வரணும். ஆமாம், மரித்தோரும் மௌனத்தில் இறங்கினவரும் தேவனை துதியார்கள், நாமும் இதர் முதற்கொண்டு என்றென்றையும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போமாக. அல்லேலூயா. அப்போ நல்லா துதிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு சோறு வராது. அல்லேலூயா. ஆமாம், சவுல் மாதிரி ஆட்கள் தான் இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க. சவுல் மாதிரி ஆட்கள் தான் அல்லேலூயா சொன்னால் முறைப்பாவ. சவுல் மாதிரி ஆட்கள் தான் கையை தட்டுனா நம்மளை ஒரு டைப்பை மறைச்சு போவ. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லுவாப்புல. நீங்கள் அப்படி இல்லைல்ல. அப்போ நல்லா ஜோராக கையை தட்டி ஒரு அல்லேலூயா, ஆமேன், உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமாம், போர் அடிக்கல. ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், சவுல் எப்போவுமே கடப்பாறையை முழுங்கின மாதிரி தான். டேய், யாருறாங்க அல்லேலூயா சொல்கிறா? யாருறாங்க ஜெபக்கு இருக்கா? யார் அங்கே ஜெபக்குழுக்கு போகிறா? ஜெபிக்க சொல்லியிருக்காங்களாமா? அப்படி தான் எப்போவுமே சுற்றிட்டே அலைவார். அப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க போகும்போது ஏளனமாக பார்த்தவங்க, அற்பமாக பார்த்தவங்க, இதுதான் சட்டம் அப்படின்னு யாரெல்லாம் முறுக்கிட்டு நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் முறுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எல்லாத்தையும் முறுக்கு புழிஞ்சு கர்த்தர் செய்வார்னா தேவனுக்காக எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்லலாம், அல்லேலூயா, இவங்களாம் ஜோமோனி என்ன கண்டாங்கன்னு அப்படி சொல்கிற வாயவே கர்த்தர் ஜோமனை வச்சு அவங்கள கொண்டு தேசத்தை ரசிக்க போகிறார். சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம், இவன் யாருன்னா சீஷர்களை கொலை செய்யும்படி தீவிரமாக செயல்பட்ட ஆள். ஆமாம், இதை நம்ம ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தோம்னா இன்றைக்கும் அநேக காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொலை செய்யும்படியாக தீவிரத்து செயல்படுகிறது. எவைகளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் கொலை செய்யப்படுதுன்னா இப்படியாக நம்ம யோசிப்போமே. திடீர் மரணங்கள், திடீர்னு நடக்கிற சம்பவம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அவைகளெல்லாம் திடீர்னு நடந்த உடனே நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா பலவீனப்பட்டுருது. 2 தாமதம். சொல்லுங்கள், 2 என்னது? தாமதம். ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது உண்மை. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எப்போவுமே ஒரு காலத்திற்கு உட்பட்டவைகள் அல்ல. அதை சபை எப்போவுமே தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. இன்னைக்குள்ளே நடக்கணும்னு அப்படியே கிடையாது. எப்போ ஆண்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்களோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த செகண்ட்லேருந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொலை செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த ஒன்று தான். என்ன அப்படின்னா, நான் இதுக்குள்ளே நடக்கும்னு நினச்சிக்கிட்டே இருன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி அல்ல. தாமதம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்னா பலவீனப்படுத்தும். அது எப்படி பலவீனப்படுத்தும்னா, ஆண்டவர் தாமதத்தை தம்முடைய பலமாய் பயன்படுத்துவார். ஆனால் சத்துரு நமக்கான தாமதத்தை அவனுடைய ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துவார். தேவன் சொல்லுவார், தாமதத்தில் என் மகிமை வெளிப்படும் சொல்லி. ஆனால் பிசாசு சொல்லுவான், இந்த தாமதத்தோடு அவ்வளோதான் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்காதுன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு வித்தியாசமே நமக்கு தெரியாது, டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் வார்த்தை நம்மளை பலவீனப்படுத்த வார்த்தையாக தான் வரும். இந்த இடத்துல அதான் இதை அறிஞ்ச உடனே அது வரைக்கும் சவுலுக்கு தெரியலை. அது வரைக்கும் சவுலுக்கு ஜனங்களை துன்பப்படுத்தி கொலை செய்யும்படியாக இருந்தான்.
ஆனால் எப்போ ஒரு டைரெக்டாக ஒரு என்கவுண்டர் அவன் தாக்கப்பட்டானோ அதை பின்பு அவன் 6ஆம் வசனத்தை அவன் தானாக சொல்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது சத்ரு பலவீனப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது பவுல் அதில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தேவ சித்தம். என்ன சொல்லுங்கள்? தேவ சித்தம். நம்ம நினைத்த நினைவுகள்லாம் நடக்குமான்னு சொன்னால் நடக்குமா நடக்காதா? சரி, கேள்வி கேட்டுருவோமா? அது கேட்டுருவோம். சரி, நம்ம 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 விரும்புகிற காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்வாரா? நம்ம விரும்புகிற காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? சரி, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வசிப்போமா? 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது தடை பண்ணப்பட்டு வாசிங்க மீசியா தேசம் அங்கு வந்து பிரயத்தனம் பண்ணினார்கள், போக ஒட்டாதிருந்தார். பிரயத்தனம் அப்படின்னா என்ன? அப்படின்னா யோசனை பண்ணினார்கள், விரும்பினார்கள். இந்த இடத்துலலாம் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்குது, அங்கே போய் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். அதுக்கு மேலே சொல்லுங்கள், அதுக்கு மேலே உள்ள வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர். ஏங்க வசனத்தை சொல்கிறது பாவமா? இல்லை. அப்போ ஏன் ஆவியானவர் தடை பண்ணுறார்? இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். தேவ சித்தம் எந்த இடத்துல வெளிப்படணும்னா, அவர் எந்த இடத்துல சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்துல தான் தேவ சித்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா. நம் நினைவுகள் நிச்சயமாக அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய யோசனைகளை அவர் நிலைவர பண்ணிக்கிறவர். நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்ம விரும்புகிற காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விரும்புகிற காரியங்கள் அது தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்குமானால் அது நிச்சயமாகவே அது வாய்க்கும். ஆமாம். வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா கட்டாயமாக அது அத்தியாவசிய தேவை. அதில் கர்த்தர் சித்தம் கொண்டிருப்பாரானால் கட்டாயமாக சித்தம் கொண்டிருப்பார். ஆனால் எந்த வண்டியில் அவர் சித்தம் கொண்டிருப்பாருங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நினச்சிருப்பார், என் பிள்ளைக்கு இது போதும்னு நினச்சிருப்பார். அதை விட்டுட்டு நான் லோனு போட்டு தான் வாங்குவேன், நான் இதுதான் என் விருப்பம் அப்படின்னு நின்று ஒத்த காலில் இப்படி நிற்கோம்னா, ஒத்த காலில் நின்னோம்னா நம்ம பழப்பு இப்படி தான் நிற்கும். ஹல்லேலூயா. லோனுக்குன்னு நின்னோம்னா லோன்னா சொல்லுங்கள், லோன் 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 சொல்லுங்கள். நல்லா இருக்கு அந்த வார்த்தை, லோன் 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 லோன். அந்த வார்த்தையிலே வந்துட்டு பார்த்தீங்களா, தேவ சித்தத்துக்கு மீறி போனோம்னா லோன் 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 லோன். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தான், ஆவியானவர் முதல்ல தடை பண்ணிவிட்டார் அப்படின்னா அது தேவ சித்தமே இல்லை. ஏன்னா அடுத்த வசனத்தில் பாருங்களேன், 9வது வசனத்தில் பாருங்க, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிடுச்சு. ரைட். 10வது வசனத்தில் பின்னாடி பாருங்க, உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக துரோவாவில கப்பல் ஏறி போனாங்க. அப்போ அவங்க விரும்பின காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இதுக்கு தடைபடலை. ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண யோசனைக்கு
தடை என்ன செய்து வந்துச்சு. அப்போ தேவ சித்தத்தை நம்ம எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்னா, நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறவர். அவர் எப்போதும் நம்ம விருப்பத்துக்கு மாறா செய்கிறவர் அல்ல. ஆனால் அந்த விருப்பம் தேவனுடைய சித்தமாக இருக்குமானால் அது நிச்சயமாகவே அதை வாய்க்க பண்ணுகிறவர், அதிலே நம்மளை கலிகூற பண்ணுகிறவர். ஆனால் நம்முடைய விருப்பம் தேவ சித்தத்துக்கு மாறா இருக்குமானால் கர்த்தர் அதை முதலிலே தடை பண்ணி விடுவார். அந்த தடைகள் மீறி நம்ம போனோம்னா நம்முடைய காரியம் நிச்சயமாகவே தோல்வியில் தான் இருக்கும். நம்ம பழப்புல லோ 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 லோன்னு மாறிடும். அல்லேலூயா. நம்ம பாஷையில் சொல்ல போனால் சவ்வா இழுக்கும். சொல்லுங்க சவ்வா இழுக்கும். ஆமென். இப்போ தேவ சித்தம் எதுன்னு புரிஞ்சிருச்சா? எல்லா விஷயமா இருக்கலாம். படிப்பு காரியங்களாக இருக்கலாம், எதிர்காலங்களாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரிதான். தேவனுக்கு சித்தமானது அவருடைய கரத்தினாலே வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம தோற்று போகணும்னு ஆண்டவர் எப்பொழுது விரும்புகிறது அல்ல. நாம் தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுது விரும்புகிறது அல்ல. அல்லேலூயா. அதான் நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிறவர். மறந்து போயிடவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட கட்டாயமாக தெரியப்படுத்தலாம். நான் விரும்புகிறேன், சித்தமான வாய்க்கட்டும். அதான் ஆண்டவர் சொன்னார்ல, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உங்கள் சித்தம். அந்த சித்தம் தான் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஆண்டவர் சொன்னார், அதுதான் சித்தமாக இருந்துச்சு. அவர் சிலுவைக்கு போனார், நமக்கு ரட்சிப்பு கிடச்சிச்சு. ஹல்லேலூயா. அவருடைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கவனிங்க. எத்தனையோ முறை இயேசுவை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனால் எதுவுமே வாய்க்காதே போயிடுச்சு. அவங்க இயேசு கிட்ட நின்னா கூட இயேசுவை தொட முடியலை. ஏனென்றால் அது பிதாவுடைய சித்தம் அல்ல. ஆனால் பிதாவுடைய வேலையும் சித்தமும் எப்போ வந்துச்சோ அப்பொழுது இயேசு தன்னுடைய சிலுவை பயணத்தை தொடங்கினார். தேசத்துக்கு மீட்பு வந்துச்சு. மிகப்பெரிய தாக்கம் சிலுவையிலே உண்டானுச்சு. அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் ரட்சிப்பு எங்க மிகப்பெரிய எழுப்புதல் தேசத்தில் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உண்டாகுமோ அப்பொழுது ஒரு மறுரூபம் நம்ம வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அதற்கு பின்பாக சந்தோஷம் நிச்சயமாக வரும். அடுவரை பாடு வரும், உபத்திரங்கள் வரும், நிந்தனைகள் வரும். என்னடா வாழ்க்கைன்னு தோணும். அல்லேலூயா. தோணும், நிச்சயமாக தோணும். அல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றும் அவர் தாங்கிட பலன் தருகிறவர், தப்பிச்செல்ல நமக்கு வழியை உண்டு பண்ணிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். சவுலுடைய வாழ்க்கையில் அது வரைக்கும் தேவ சித்தத்துக்கு நேராக ஓடாதவன். அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தினா, ஜெபம், நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டினவர், சிலுவை மரணம்லாம் இல்லைன்னு. ஆனால் அப்படிப்பட்ட ஆளை தேவன் ஒரு சந்திப்பை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற பின்பு அவர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும். அதற்கு பின்பாக தான் அந்த உலகத்துக்கான ரட்சிப்பின் அந்த ரகசியத்தை அவர் சொல்கிறார் பாருங்க. 3வது வசனத்தில், நான் நடிந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி போதும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அல்லேலூயா. ரட்சிப்பின் சுவிசேஷம் இதுதான். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக பேதுரு கொண்டு நம்ம படித்தோம். பேதுரு கொண்டு படிக்கும் போதுல இதே ஸ்டேட்மெண்ட்டை அவர் எங்கே கொடுக்குறாருன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே
ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. வெறி கொண்டவர் அல்ல. இது 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாக யோவேலில் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த 22ல சொல்றாரு பாருங்க. 22 வாசிக்கலாமே. இஸ்ரவேலரே சொல்லும் வார்த்தைகளை நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவருடைய சித்தத்தின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து கட்டவிழ்த்து 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். 37 உண்டான தாக்கத்தை பாருங்க. இதை அவர்கள் கேட்டபோது சொல்லுங்க 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 இருதயத்திலே எல்லாருமே சத்தமா சொல்லலாமா? ஒரு தாக்கம் உண்டாகுது பாருங்க. எது கொடுத்த தாக்கம்? சிலுவையில உண்டான தாக்கம் ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை எழுப்புதலை ஏற்படுத்தினது. இந்த சிலுவை மரணத்தை கேட்ட யாவரும் இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதே ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்கிறா? சவுல் கொடுக்கிறாரு. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதுதான் தேவ சித்தம். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாகிற தாக்கம் அவனை தேவ சித்தத்துக்கு நேராக ஓட வைக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் எப்படி வாழ்க்கை வாழுதுன்னு தெரியாது. அதான் சொன்னாங்க. ஈஸியாக சொல்லணுமா, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எப்படி இருந்தீங்க, ரட்சிக்கப்பட்ட பின்னாக எப்படி இருந்தீங்க? அந்த அப்போஸ்தலர் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பாருங்க. இதை கேட்ட யாரும் குத்துண்டாருக்கு. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டும் சொல்லி, நீங்கள் மனம் திரும்பணும், பாவம் மன்னிப்பு கண்டு என்ன செய்யணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், 3வது பரிசுத்த ஆவியானவர் பெறணும், 4வது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும், 5வது அந்யோன்யமாக இருக்கணும், 6வது அப்பம் விற்கணும், 7வது ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலர் உபதேசம் 7 சொல்லலாமா? சொல்லுங்கள். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுதல், அந்யோன்யமாக இருத்தல், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். நம்ம இந்த 6 விட்டுருவோம், கடைசியில் ஜெபத்தை மட்டும் பிடிச்சிக்கிடுவோம். அது அல்ல. ஒரு மனுஷனுக்கு உண்டாகாத தாக்கமே என்ன அப்படின்னா, முதல்ல மனம் திரும்புதல். ரட்சிக்கப்பட்ட பின்பாக உண்டான தாக்கம் மனம் திரும்புதல். நம்ம மனம் திரும்பாத வரைக்கும் மற்ற யாரையும் என்ன செய்ய முடியாது, தேவன் பக்கம் திருப்பவே முடியாது. மனம் சொல்லுங்கள், மனம் திரும்புதல். அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த மனம் போன வாழ்க்கை அல்ல. என் மனம் இப்போ தேவன் பக்கம், அவருடைய சித்தத்தின் பக்கம் திருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்பின வாழ்க்கை. ஹல்லேலூயா. 2வது பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுதல். ஞானஸ்தானம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி மரித்து என்னுடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட
எழுந்தார். நானும் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து இந்த தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப எழும்புவது எதுக்கு அடையாளமாக இருக்குது? கிறிஸ்துவின் சாயலாக நான் உயிரோடு எழும்புகிறேன். அதுக்கு தான் பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணிட்டு புதிய மனுஷனாக நான் எழும்புகிறேன். இதுதான் தாக்கம். ஆண்டவர் கொடுக்குற தாக்கம் இப்படி தான் இருக்கும். பழைய மனிதனில் பகை இருக்கும், பழைய மனிதனில் கோபம் இருக்கும், பழைய மனிதனில் வைராக்கியமாக இருக்கும், பழைய மனிதனில் பொறாமை இருக்கும், பழைய மனிதனில் இச்சை இருக்கும். இதெல்லாம் மறித்து புதிய மனிதனாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த அன்பை நான் களைந்து கொண்டு அவருக்காக ஜீவிக்கிறேன் என்பதுதான் அந்த தாக்கம். புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா. இதெல்லாம் டாப்பிக்கே கிடையாது, அதனால தான் நான் ஓரமாக நின்று பேசுகிறேன். அல்லேலூயா. மூணாவது, பாவ மன்னிப்புக்கு அப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் சொல்லுங்கள், அந்த 2ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானோட வரத்தை பெறுதல். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானோட வரத்தை 38 வசனத்தை கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானோட வரத்தை பெறுதல். ஒரு மனிதனுக்குள்ள உண்டான தாக்கம் பாருங்க. மறுதளித்து போனவனை ஆண்டவர் சந்தித்து மனம் திரும்ப செய்து அவனை என்ன செய்தார்? அவனு பல சபைகளை கட்ட உதவி செய்தார். பேதுரு தான் இன்னைக்கு முதல் அப்போஸ்தலனாக இருக்கிறார். தேசத்தில் யார் கேட்டால் சரி பேதுரு மூலமாக சபை கட்டப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அவர் இப்போ உபதேசம் பண்ணுறார், நீங்கள் மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியோட வரத்தை பெறணும். ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியோட வரத்தை பெறணும்னா, இதற்கு முன்பாக ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. நான் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த உடன்படிக்கையில் நான் நிலைத்து நின்று பாவத்துக்கு விலகி ஓட வேண்டுமானால் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை அவசியம். ஏனென்றால் அவர் தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்னை கண்டித்து உணர்த்துகிறவர். 4வது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி. அப்போ அந்த வார்த்தையில் பார்த்தீங்களா, மாறுபாடான சந்ததி, இருமனம். நீதிமொழியில் தானே சொல்லப்பட்டது, இருமனம் உள்ளவன் தன் வழியில் நிலை நிற்க மாட்டான். அல்லேலூயா. அப்போ இருமனம் இருக்கக்கூடாது. அதான் எலியா சொல்கிறாரா, எந்த மட்டும் 2 நினைவுகளால் உலகத்தை சொல்லுவாங்க. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. கோயிலில் கூழ் ஊற்றுனாலும் எனக்கு வேணும், அது மீசிலையும் விட்டுறக்கூடாதுன்னா நடக்காது. அல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. சபையில் இன்றைக்கி ஸ்ட்ரிக்டாக சொல்லுவோம், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றும். ஒருத்தன் வைராக்கியம் என்னன்னா அவனை கொண்டு ஒரு தாக்கம் அந்த நாட்களில் ஏற்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். நீங்கள் தேவனுக்காக மாறுபாடான சந்ததியை விட்டு நின்று பாருங்கள், உங்களுக்கான உண்டான இந்த மாற்றம் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பாதிக்கும். அந்த பாதிப்பு ஜனங்களை கர்த்தரே தேவன் ஆர்ப்பரிக்க செய்யும். பேதுருக்குள்ள செஞ்சதில்லக்கா, ஒரு பவுலை கொண்டு செஞ்சார்ல ஆண்டவர், அப்போ நம்மளை கொண்டு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். பேதுரு மறுதளித்தவன் தான், ஆனால் அவனுக்குள்ளே உண்டான மாற்றத்தை பாருங்கள். நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் சந்ததியை விட்டு விலகிட்டேன், மனம் திரும்பினேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். அல்லேலூயா. மாறுபான சந்ததியை விட்டு விலகினேன். நான் கை கொள்ளாத எதையும் நான் பிரசங்கிக்க முடியாது. அதே மாதிரி தான் அப்போஸ்தலன் பவுலை பாருங்கள், சபையை துன்பப்படுத்தினா இன்னைக்கு அவனை கொண்டு சபைக்கு நிருபங்களை எழுத கர்த்தர் வைத்தார். அதே போல் நாட்களில் கிராமங்களில் நம்மளை உபத்திரப்படுத்தவர்கள் அதிகமாக இருக்கலாம், நம்மளை தாக்குகிறவர்கள் அதிகமாக இருக்கலாம், வேத வசனத்தை தாக்குகிறவர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அவர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். நான் விசுவாசத்தோடு பலிபடுத்திலிருந்து பேசுகிறேன். யாரெல்லாம் இன்னைக்கு தேவனுக்கு வருடமாக எழும்பி நிற்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். அவளை கொண்டு கர்த்தர் சபையை கட்ட போகிறார். இந்த கல்லிலுமே என் சபையை கட்டுவேன். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கையை தட்டி ஒரு கணம் மாவில நிரம்பி உட்டபான் துரபால சந்தரபா தியாத்துரி ரீக ரகத்துரபால ஒரு மாற்றம் உண்டாகுது, ஒரு மாற்றம் உண்டாகுது, ஒரு மாற்றம் உண்டாகுது. ஒரு தாக்கம், ஒரு தாக்கம், ஒரு தாக்கம், ஒரு டைரக்டான என்கவுண்டர், ஒரு டைரக்டான என்கவுண்டர், ஒரு டைரக்டான என்கவுண்டர். மாறுபானோட சந்ததி விட்டு விலகத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இப்பொழுதே பொழிந்தருள பருவதாக எனக்குள்ள உண்டான மாற்றம் என் தேசத்தை மாற்றத்துக்கு நேராக திருப்பத்தக்கதாக ஒரு பலத்த அக்கினி எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. உர்ரபாலா துடபாலா தீடபாலா சபரா ரீக ரகத்துரபாலா சந்தரபா.
ரபா பாபா பாபா ஒரு கணம் நல்ல ஆவில நிரம்பி, ஒரு கணம் நல்ல ஆவில நிரம்பி, நல்ல பலமா கையை தட்டி, இன்னைக்கு உங்க தேசத்துல, உங்க கிராமத்துல உங்களை கலக்கி கொண்டிருந்தவர்கள், உங்க ஜபத்துக்கு விரோதமாய் பேசினவங்க, உங்க ஜபங்களுக்கு விரோதமாய் பேசினவங்க, நீங்க ஆராதனைக்கு போகிறத இழிவாய் பேசினவங்க, ஏன் உங்க குடும்பத்துல பேசிருக்கலாம், அவர்களை எல்லாம் கத்த சந்தித்து, கத்தாவே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். மிகப்பெரிய தாக்கத்தை கத்த தேசத்தில் கட்டளிடப்பட போகிறார். நாட்கள் சமீபம் ஆயிடுச்சு, நாட்கள் சமீபம் ஆயிடுச்சு, நாட்கள் சமீபம் ஆயிடுச்சு. ரபா காசே, காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தளர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள். காலத்தில் நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட போகிறார். தேசத்தில் எழுப்புதல் வந்தே தீரும். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை நமக்கு அல்ல. சொல்லுங்க, பழைய உடன்படிக்கை நமக்கு அல்ல. நம் இரத்தத்தினால உண்டான உடன்படிக்கை கீழ்ப்பட்டவர்கள், நம்ம அன்பின் ஊழியக்காரர்கள். சொல்லுங்க, அன்பின் ஊழியம். ஹல்லேலூயா. அதான் யோவான் 3:16 தானே. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து புலவத்தை அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான தாக்கம் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நம்முடைய முகத்தில் பிரகாசிப்பிக்கும். அந்த பிரகாசத்தை தேடி ஜனங்களை கத்த நம்ம மண்டியில் கொண்டு வந்து வருவா. அதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது, உன்னிடத்தில் உதிக்கிற ஒளி நேரத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அந்த காலம் சமீபம் ஆச்சு. விசுவாசிகள் நல்ல கையை தட்டி ரபா கரா கந்தா ரபா லரா, மலையிலிருந்து இறங்கின மோசேன் முகம் பிரகாசித்து அதை கண்டு ஜனங்கள் எல்லாம் அவனை நெருங்க பயந்தார்கள், அவனை தொட பயந்தார்கள். ரபா அதே போல உங்களை பற்றின பயம் தேசத்துல பிடிக்கும், தேசத்துல பிடிக்கும், தேசத்துல பிடிக்கும். எந்த பேதுருவை ஏளனமா பார்த்து நின்றவர்கள், அந்த பேதுரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அவன் பேசவே ஜனங்களை பயந்தார்கள். மாபெரும் பலத்த கிரியையை கர்த்தர் பேதுரு கரங்கள் மூலமாய் ஆண்டு அப்போஸ்தலர் பவுல் கரங்கள் மூலமாய் செய்த ஆண்டவர் இந்த பகல் ஆராதனை இன்றையில இருந்து அது நம்ம மூலமா, அது நம்ம மூலமா திருப்பப்படுது, திருப்பப்படுது, திருப்பப்படுது. ரா சா கா தா ரா ரி கா பா ரா ரே பா லா கா தா ரா பா. உங்களுக்குள்ள உண்டான தாக்கம், உங்களுக்கு உண்டான தாக்கம், உங்களுக்கு உண்டான தாக்கம் உங்கள் குடும்பத்தை பிடிக்குது, உங்கள் குடும்பத்தை பிடிக்குது, உங்கள் குடும்பத்தை பிடிக்குது. ரா பா சே ரேகே ரேகே ரே ரீவா லகா தரா. இதுவரை ஜெபிக்காம இருந்த சகோதரி இனி ஜெபிக்க போறீங்க. இதுவரை வேதத்து மேல பிரியம் இல்லாத இருந்தது, இனி வேதத்து மேல நாட்டம். அந்த நாட்டத்தை பார்த்து சாதிகளும் ராஜாக்களும் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். இயேசுவின் நாமத்தால பலிபடுது என்று சொல்றேன். ரகா தானா ரா ரபாலா துடாபலா துடாபலா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது. ரபா பா 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 ரபாலா ரதா ர கபரக துரபல பல பல சந்திரபா தியா துரிபி கபரக துரபல. ஜீசஸ். ஹல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 3வது கடைசியாக பார்த்து முடிச்சிருவோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4ஆம் வசனம். அதற்கு அவர்கள் சொல்லுங்க, சிறையிருப்பில் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அடக்கம் இடிக்கப்பட்டதும் அதில் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, போதும் 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 போதும். இங்கே நெகேமியாவில் சிறையிருப்பிலேருந்து 3வதாக சிறையிருப்பிலேருந்து வந்தவங்க, எருசலேமிலேருந்து வந்தவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க நெகேமியாவிட்ட. நெகேமியா கேட்குறாரு, எருசலேமோட செய்தி என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்கேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க, எருசலேமோட அலங்கெல்லாம் என்ன செஞ்சிருச்சு,
இடிக்கப்பட்டுருச்சு. ஜனங்களெல்லாம் எப்படி போயிட்டாங்க? சிறைப்பட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட உடனே அவனுக்குலாம் உண்டான என்கவுண்டரை பாருங்கள். இந்த வார்த்தை கேட்டபொழுது என்ன செய்ய முடியல, அவனால் சும்மா இருக்க முடியலை. அவன் உட்காந்து அழுவுதான், புலம்புறான். அந்த எருசலேம் நகரத்துக்காக அவ்வளோ துக்கித்து இருக்கிறான். ராஜாவே கேட்குறாரு, உன் மூஞ்சி சரியில்லையே, எப்பவும் இருக்க மாதிரி என்ன செய்யலை? இல்லை, இந்த துக்கம் சரீர துக்கம் கிடையாது, சொல்லுங்க, மன துக்கம். தாக்கப்பட்டவனுடைய அடையாளம் எப்படி தெரியுமா இருக்கும்? இதுதான் அடையாளம். ஒரு மனிதன் தாக்கப்பட்டிருக்கிறான், நம்ம பார்த்தோம். தாக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். முந்தின நிலைமை எப்படி இருந்துச்சு, பிந்தின நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். தாக்கப்பட்டவனுடைய அடையாளம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் கண்ணில் எப்போதும் அலங்கது குறித்த கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த காரியம் நிறைவேறுத வரைக்கும் அவனால் சும்மா இருக்கவே முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. எப்போதும் கண்ணீரோடு இருக்கிறான். நம்ம நார்மலான துக்கம் இல்லை, கை கால் வலினால வந்த துக்கம் இல்லை, தலைவலினால வந்த துக்கம் இல்லை. அவனுக்குள்ள இருதயத்தில் ஒரு பாரம் இருக்குது. அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது, தேசத்தோட அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது, ஜனங்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாரம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? அந்த தாக்கம் நம்மளை தாக்கி இருக்குதா? நேற்றைய தினத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டு விட்டேன். எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க? டெல்லியில் நடந்துச்சு. ஜனவரியிலேருந்து இந்த 15ஆம் தேதிக்கு உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கடத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக யார் தரப்பில் இருப்பா? இன்னைக்கு நமக்கு பாரப்படுற விஷயம் நிறைய இருக்குது. நமக்காகவே பாரப்பட்டுட்டோம், நம்ம குடும்பத்துக்காகவே பாரப்பட்டுட்டோம். ஆனால் கர்த்தர் இந்த ஆராதனையில் கேட்குறாரு, என் ஜனம் அழிந்து கொண்டு இருக்குது, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத ஜனங்கள் இருக்குது. அவங்களுக்காக யார், அந்த ஆத்தும பாரத்தினால் யார் தாக்கப்பட்டு நிற்கிறார்களோ அவர்களை கொண்டு நான் தேசத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவேன். ஒரு தெரியுமா, நெகேமியா தன் அலங்கத்துக்காக வைராக்கியத்தோடு அவன் உள்ளத்தை ஏற்பட்ட தாக்கம், அவன் அழுது உபவாசித்து துக்கித்து ராஜா சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது ராஜாவுடைய கண்களில் கத்த தயவு உண்டு பண்ணி கொடுத்தா. எவன் ஒருவன் தன் அலங்கத்துக்காக, நெகேமியா தன்னுடைய அலங்கத்துக்காக அழுது புலம்பினான், அவன் கைகளை கொண்டு 52 நாட்களிலே கத்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணி அவன் கையை அஸ்திபாரம் போட்டு அவன் கையை கட்டி முடித்தது போல இந்த பகல் ஆராதனை வேளையில நீங்கள் எதற்காக பாரப்படுறீங்களோ அந்த பாரத்தை விட்டுறாதீங்க, அந்த பாரத்தை விட்டுறாதீங்க, உங்க ஜெப குறிப்பை விட்டுறாதீங்க, நீங்க அழுது மன்றாத விட்டுறாதீங்க. அந்த காரியத்துல உங்களை கொண்டே கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவா, உங்களை கொண்டே கர்த்தர் ஜெயத்தை தருவா. இன்னைக்கு ஜெப குறிப்பை விட்டுட்டோமேக்கா அண்ணா, விட்டுட்டோமே, அழுது புலம்பதை விட்டுட்டோமே. எந்த பாரம் நம்மளை நெருக்கி ஏவுது? எந்த பாரம் நம்மளை நெருக்குது? இன்னைக்கு உலகத்தில் உள்ள பாரம் தானே, உலகத்தில் உள்ள பாரம் தானே நம்மளை நெருக்குது. கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கி ஏவுதா? ஜனங்களை துன்பப்படுத்தும்படி நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டினவனை தான் கர்த்தர் பிரமாணங்களை எழுத வைத்தார், நிருபங்களை எழுத வைத்தார். ஒரு புஸ்தகம் 2 புஸ்தகம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் 13 புஸ்தகங்களை அவன் எழுதியிருக்கிறார். 14 சொல்லுவாங்க. எபிரேயர் மட்டும் 3 பேர் எழுதுனதா சொல்லுவாங்க. அதனால் அது எபிரேயர் மட்டும் பவுலோட கணக்கில் வராது. அதுபோல் 13 நிருபங்களை நிருபத்துக்காக வைராக்கியம் பாராட்டின கொண்டு தான் எழுத வச்சார். நாம் எதில் வைராக்கியம் பாராட்டுறோமோ அதில் தான் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார்.
அந்த காரியத்தில் தான் நம்மளை பயன்படுத்துவார். நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் பாரப்பட்டீங்கன்னா பாருங்கள், ஆஸ்பத்திரி ஊழியத்தில் உங்களை பயன்படுத்துவார். கிராமத்தில் இருக்க ஜனங்களுக்காக பாரப்பட்டு பாருங்கள், கிராம ஊழியத்தில் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக பயன்படுத்தி பாருங்கள், பாரப்பட்டு பாருங்களேன், வியாதி இருக்கிற ஆட்களையாக சந்திக்க கர்த்தர் வைப்பார். உங்கள் மூலமாக தெய்வீக சுகம் அவர்களுக்கு வெளிப்படும். உங்கள் மூலமாக உங்களுக்குள்ளாக உண்டான தாக்கம் அவர்களை பாதிக்கும். அவர்கள் மூலமாக தேசம் தன் தேவன் பக்கம் வசப்படும், தேவன் பக்கம் வசப்படும். அதற்கான நாட்கள் சமீபித்தது. இயேசுவின் நாமத்தினால இந்த பகல் ஆராதனை உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் முழங்கால் படிடலாமா? எல்லாரும் முழங்கால் படி, கண்கள் மூடி. அவ்வளவுதான், அவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணவர். எந்த பாரம் நம்மளை நெருக்கி ஏவுது? எந்த பாரம் நம்மளை நெருக்கி ஏவுது? தாக்கப்பட்டவனால தான் தேசத்தில் தாக்கத்தை உண்டு பண்ண முடியும். நமக்குலாம் உண்டான தாக்கம் என்ன? அந்த தாக்கத்தோட அடையாளம் ஜெபம். எப்போதும் அந்த பாரம், எப்பொழுதும் அந்த பாரம். ரோட்டில் நடந்து போனால் பாரம், வேனில் போகும் போதில் பாரம், வீட்டில் இருக்கும் பொழுது பாரம், செபிக்கும் போதில் அதே பாரம் தான் நம்ம திரும்ப 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 நம்மளை இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயத்தை குத்தி கொண்டே இருக்கும். நம்ம ஜெபமெல்லாம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த பகலில் அழுது புலம்புவீங்க, அழுது புலம்புவீங்க, ஆண்டவரே எனக்குள்ள உண்டான தாக்கத்தை நான் விட்டுட்டேன்னு ஆண்டவரே. ஆத்து மக்களுக்காக மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவீங்களாக்கா? இப்போ அந்த ஜெபம் எங்க? இப்போ ஸ்டேட்மெண்ட், உங்களுக்காகவே நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்காகவே நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? தேசத்தின் பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளுமே நீங்கள் மறந்துட்டீங்களா? உங்களுக்கான உண்டான தாக்கம் அந்த அப்போஸ்தலன் தீமோத்தேயு சொல்றார், நான் உன்மேல் கை வைக்கும் பொழுது உனக்கு உண்டான அந்த ஆவின் வரத்தை நீ அனல் மூட்டு, நீ அனல் மூட்டு, நீ அனல் மூட்டு, அனல் மூட்டு, நீ அனல் மூட்டு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய். வெளிப்படுத்த ஆண்டவர் சொல்லும்போது, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய். சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தாக்கம் என்ன திரும்ப என்ன தாக்கட்டும்பா, அந்த மகிமை என்ன சந்திக்கட்டும் ஆண்டவரே. என்னை கொண்டு யாருடைய வார்த்தையை கேட்டுங்க நீங்க கலங்கி நிற்கிறீங்க? எந்த வார்த்தையினால நீங்க தாக்கத்தை இழந்து, ஆவிக்குரிய தாக்கத்தை இழந்து உலகத்துக்கு பிரமாணமா நீங்க தாக்கப்பட்டிருக்கீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம், ஆவிக்குரிய உறவுலாம் வேண்டாம் அப்படி சொல்லி யார் மூலமா நீங்க தாக்கப்பட்டீங்க? கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியை பார்க்கிறார். உங்களை பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார். வஞ்சிக்கப்படாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. நீங்க பயன்பட மாட்டீங்க சொன்னதெல்லாம் போய், உங்களால் எழும்ப முடியாதுன்னு சொன்னதெல்லாம் போய், உங்களால் பிரகாசிக்க முடியாதுலாம் சொன்னது போய், உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலாம் சொன்னதெல்லாம் போய், நாள் ஒன்று வருகிறது, நாள் ஒன்று வருகிறது. அது தேவ சித்தம் பயங்கரமாக நிறைவேறும், தேவ சித்தம் பலமாய் நிறைவேறும். உங்களை கொண்டுதான், உங்களை கொண்டுதான் அந்த அலங்கத்தை கட்ட போகிறார். உங்களை கொண்டுதான், உங்களை கொண்டுதான், உங்களை கொண்டுதான் அதற்கு விதமாய் போராடுகிற எல்லா சத்துரை வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால தெரிபடுவதாக, தெரிபடுவதாக, தெரிபடுவதாக. ரகதுர துரகமல துரகமலர தீரகமலர தீரகமலர துரகமலர துரகமலர தீரகமலர துரகமலர ரகதுர பல சந்தரப துரபல தீரபல உடபல துடபல தீரபல ரகதுரபல ரீபல ரகதுரபல சந்தரப துரபல உரபல ரபல ரப துடபல ரபல ரப ரீபல ரகதுரப ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வல்லமை. ஒரு என்கவுண்டர், ஒரு என்கவுண்டர், ஒரு என்கவுண்டர், ஒரு என்கவுண்டர், ஒரு என்கவுண்டர். அந்த தேவ சந்திப்பு, அந்த தேவ சந்திப்பு இப்போ உண்டாகுது, இப்போ உண்டாகுது, அவர் இப்போ உண்டாகுது. அங்கே தரிசனத்திலே அவர் எங்களை மக்கத்துணையாக போகும்படியாக அவர் எங்களை ஏவினார். நாங்கள் பிரயாணம் பண்ணினோம். அங்கே கத்த மிகப்பெரிய எழுப்புதலை பவுலின் மூலமாக தந்தது போல சில சொப்பனங்களின் மூலமாக சில தாக்கம் உண்டாக போகிறது. சில சொப்பனங்கள் மூலமாக, சில தரிசனங்களின் மூலமாக கர்த்தர் சில தாக்கத்தை கொடுக்க போகிறார். அந்த தாக்கம் தான் உங்க வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், அதுதான் ஒரு மறுரூபம். இதுவே என் அடையாளம், இதுவே என் அடையாளம். ரீபா ரகா தனா ரபா லகா துரபலா கொர்நாலி வீட்டுக்கு போகும்படியாக பேதுருக்கு தரிசனமான ஆண்டவர், பேதுருக்கு தரிசனமான ஆண்டவர் இந்த பகல் வேளையில, இந்த பகல் வேளையில சில தரிசனங்கள் மூலமாக ரபா கா சா கா தாரா நல்ல கையை தட்டி
நல்ல கையை தட்டி இந்த ஜெப வேலையில் ஆர்ப்பரிங்க, 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 ஆர்ப்பரிங்க. ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க, ஆண்டவரே சொல்லி கூப்பிடுங்க. ரபா கபா ரகத ரபாலா ரதா ரபாலா ரிபாலா ரதா ரகபாலா ரதா ரபா. ஒரு ரபாலா, ஒரு தாக்கம், ஒரு தாக்கம், ஒரு தாக்கம். அந்த பேதுருவை சந்தித்த ஆண்டவர் ஒரு பார்வையில் அவன் மன கசந்து அழுதான். ஒரு பார்வையில் மன கசந்து அழுதான். ஆண்டவரே, நான் உங்களை மறுதளிச்சுட்டேனே, நான் உங்களை விட்டுட்டேனே, உங்க பார்வைக்கு விலக ஓடி பார்த்தேனே அப்படி அவன் அழுதது போல இந்த பகல் ஆறாதல ஒரு சந்திப்பு. ரபா மன கசந்து அழுங்க, மன கசந்து அழுங்க. கர்த்தர் உங்களை பாரப்படுத்துவார்னா கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை மறந்துட்டேனே, உங்களை மறுதளிச்சுட்டேனே, செபிக்காம போயிட்டேனே, வேதத்தை தியானிக்காம போயிட்டேனே, இவ்வளவு நாட்கள் நான் எத்தனை ஆத்மங்களை ஆதாயப்படுத்திருக்கணும். ஆனா இன்னைக்கே நான் என்னை பார்த்து நீ விசுவாசமா சொல்ற நிலைமை வந்துருச்சு ஆண்டவரே. ஆனா இதை திடப்படுத்த வேண்டிய நாள் இன்னைக்கு திடனச்சு போய் நிற்கிறேனே, திடனச்சு போய் நிற்கிறேன் ஆண்டவரே, திடனச்சு போய் நிற்கிறேன் ஆண்டவரே, என்னை திடப்படுத்துங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்பீங்களோ அவருடைய பார்வை, அவருடைய பார்வை, அவருடைய பார்வை அந்த ஆராதனையில் ஓ ரபா கபா ரபா லகா தரா ரீபர ஹந்துரபா சபரா தியா துருபி கபரகன் துரபலா. ஆவியானவரே, 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 கொஞ்சம் கதறலாமே, கொஞ்சம் கதறலாமே, கொஞ்சம் கதறலாமே. அந்த பிரசனத்துக்குள்ளாக, அந்த பிரசனத்துக்குள்ளாக, அந்த மகிமைக்குள்ளாக வந்துருவோமே, அந்த மகிமைக்குள்ளாக வந்துருவோமே. ஓ ரபா லா ரகா தரா ரபா. இது எழுப்புதலின் நேரம், இது எழுப்புதலின் நேரம், இது நம்முடைய காலம், இது நம்முடைய காலம், இது நாம் எழும்ப வேண்டிய காலம், இது நாம் பிரகாசிக்க வேண்டிய காலம். ரகதுரபல ரபதுரபல ஹந்துரபல சந்தரபா தியாகபரா ரீபர ஹந்துரபல தியாந்துரிபி சிபரக துரபல ரபா ரீபர ஹந்துரபல தியாகபரக துரபல ரபல ரபல ரபா. ஆவியானவரே, அன்று சவுலை சந்தித்த ஆண்டவர் இந்த நாட்களை ஜனங்களை சந்திக்கட்டுமாப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? சவுலை சந்தித்தது போல ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லாம் சபைக்கு சாதமாய் மாறுவார்களாக. அவர்கள் கைகளை கொண்டு சபைகளை நீர் கட்டுவீராக, 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 கட்டுங்க, கட்டுங்க ஆண்டவரே. ஒரு தாக்கம் உண்டாகட்டும்பா, ஒரு தாக்கம் உண்டாகட்டும்பா, ஒரு மறுரூபம் எங்க தேசத்துல உண்டாகட்டும் ராஜா, மறுரூபம் உண்டாகட்டும்பா. எத்தனை பேர் உங்களை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களை, குடும்பங்களை? ஆண்டவரே, என் சுயநலத்துக்காக உங்கள் சித்தத்தை விட்டு ஓடிடக்கூடாதுப்பா. ஒன்று தெரியுமா, ஆண்டவர் முதல்ல தடை பண்ணுவார், தேவ சித்தம் இல்லாட்டா தடை பண்ணுவார். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப அந்த காரியத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அனுமதிச்சிருவார். ஆனால் அது பின்பு வருத்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும், வருத்தம் உண்டாகும். கர்த்தர் சிம்சோனுக்கு அவ்வளோ பலத்தை கொடுத்தார், அவ்வளோ வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அவன் திரும்ப திரும்ப தெளிலால தேடும் பொழுது, அந்த ஒரு காரியத்தை சுய விருப்பத்தை தேடும் பொழுது அங்கே தேவ சித்தம் தடைப்பட்டு அவனுக்கு உண்டான திட்டமே சிதறடிக்கப்பட்டு அவனுக்குள்ள அந்த பலன் அவனை விட்டு போயிடுச்சு, போயிடுச்சு. கடைசியில் அவன் வேடிக்கை பொருளாக மாறிட்டான். தேவ சித்தத்தை விட்டு நம்ம விலகிட்டோன்னா வேடிக்கை பொருளாக மாறிடுவோம், வாழ்க்கை வேடிக்கை பொருளாக மாறிடும். ஒரு ரவுண்டு தடை பண்ணுறாரா, விட்டுருங்க, 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 விட்டுருங்க. அது எந்த காரியமாக இருக்கலாம், ஒரு ஊருக்கு போகலாம், வாகனம் வாங்கலாம், வீடு எல்லாமே. ஆண்டவரே, தேவ சித்தத்துக்கு என்ன தருகிற ஆண்டவரே. சிம்சன் பிறக்கும் பொழுது அவ்வளோ பெரிய தரிசனம் இருந்துச்சு. ஆனால் அவனோட முடிவை பாருங்க, தெய்வ சித்தத்துக்கும் இல்லாத இடத்துல திரும்ப போய் நின்றதுனால, திரும்ப போய் நின்றதுனால வேதம் சொல்லிடுறது, அவன் தன்னுடைய வாழ்க்கையை கசப்பாக எண்ணினானா, சாகத்தக்கதான் அவனோட ஆத்மா விசனம் கொண்டுச்சான்.
ஆனால் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பேதுருவையும் பவுலையும் பாருங்க, அவளை கொண்டு சபைகள் கட்டப்பட்டுச்சு, ராஜ்யங்கள் கட்டப்பட்டுச்சு, சுவிசேஷம் கட்டப்பட்டுச்சு. தேசம் எங்கும் இன்னைக்கு நம்ம பைபிளில் தூக்குறோம்ல, இந்த பைபிளில் அநேக வார்த்தைகள் பவுலின் மூலமாக எழுதப்பட்டவைகள். பவுலை கொண்டு கர்த்தர் எழுதினாரு. காரணம் தெரியுமா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒருவனை கொண்டு கர்த்தர் தேசத்தை மறுபத்துக்குள்ளே நடத்துவா. உங்களுக்குள்ளான உண்டான தாக்கம் தான் உங்கள் தேசத்திலே உண்டாகும். ரகா பாலா ராதா ரகா பாலா ரகா பாலா ராதா ரா ரிபா பாபா கா பாலா ராதா ரகா பாலா ராதா ரா பாலா ராபா. அர்ப்பணிங்க. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு என் தேசத்தில் ஒரு தாக்கம் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு தாக்கம் உண்டாகட்டும். ஒரு மாற்றத்தை காணணும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஒரு மாற்றத்தை காணணும். எங்கள் தேசம் ஒரு மறுமலர்ச்சியை காணணும்னு சொல்கிறவங்க நல்லா வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ரா பா லா கந்தா ரா பா லா. இதுவரை ஆண்டவரே நாங்கள் சும்மா இருந்தது போதும், சுய விருப்பத்துக்காக ஓடினது போதும், சுய திட்டத்தை அப்பா நிறைவேற்ற ஓடினதுலாம் போதும் ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேங்க சத்தத்தை எங்கள் நாவில் நீங்கள் தொனிக்க பண்ணுங்கப்பா. தொனிக்க பண்ணுங்க ராஜா. ரகதக துரபல சந்தரபா தியா கபரக துரபல ரபா. கர்த்தர் என்னோடு தான் பேசினார், எனக்காக தான் பேசினார். என் வாழ்க்கையில் கர்த்தர் தாக்கத்தை கொடுத்தா, நான் மறந்துட்டேன், ஆனால் திரும்ப புதுப்பிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது என்னை கொண்டு தேசத்தில் மாற்றத்தை கர்த்தர் தரணும்னு சொல்லி விரும்புகிற மாத்திரம் உங்களை அர்ப்பணிச்சு ஜோம் பண்ணுங்க. ஒரு ரபாலா தூ டபாலா தி டபாலா தூ ரபாலா. ஒரு தேவ மகிமை இந்த பகல் ஆராதனை சந்திக்குது. நறுங்குண்டதுமான இருதயத்தை என் தேவன் ஒருபோது புறம்பே தள்ள மாட்டா. நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு ஒருவேளை தேவ சித்தத்தில் தளர்ந்து போய் வந்திருப்பீங்கன்னா உங்கள் இருதயத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பேரை பார்த்த தேவ இந்த பகல் ஆராதனையில் உங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறவே தள்ள மாட்டா. வாயை விரிவாக திறந்து கொஞ்சம் ஆர்ப்பரிங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல், அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டான தாக்கம், அந்த பேதுருவை சந்தித்த ஆண்டவர், அந்த பவுலை சந்தித்த ஆண்டவர் இந்த பகல் ஆராதனையில் ஒரு தெய்வீக சந்திப்பு. ரக துணமான சந்தர பாலா தீடபல் ஆரப தூடா வீடால் ஆரா தீடால் ஆரா ஹந்தா ரபா லாகா வீடபல் ஆரப தூடபல் ஆரப தீடபல் ஆரா திக்கா ரீக நானா திக்கா நாரா தீடால் ஆரா திக்கா ஒரு ரபா லாகத்தோட அந்த நெகேமியாக்கள் அந்த பாரம், அந்த நெகேமியாக்கள் அந்த பாரம் அழக இடிபட்டது கேள்விப்பட்ட உடனே அவன் துக்கித்து அழுதார், உபவாசித்தது போல இன்னைக்கு கேட்கிற செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றான ஒரு தாக்கம் உண்டாகும். ரீபா ரகாது ரபால சந்தரபா. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிங்க. தேவ சித்த வெளிப்பட விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா சத்துரு எல்லாம் சங்காரமாகட்டும். ஆர்ப்பரிங்க. ஓ ராதா ரகா தாரா ஓ ரபா காதாரா சேரே கேதே ரிகே டேரே தியா கமர கத்துரா ரீப ரகந்துரா பலா தியா கமர மகந்து யாமனா சந்தர பாலா தீட பலாரா திக்கா மானா ரபலா ரீபல அந்துரா ரபலா அலரபல ரபா ரீபா பாபா சிவரபா துரபல ரபா ரபா பாபா கபரபல ரபல ரபா. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2ஆம் மாதத்தில் அப்பா அந்த முதல் வெள்ளிக்கிழமையில் வந்து ஜெபிக்க, அப்பா நல்ல பாட, நல்ல துதிக்க, ஆராதிக்க தந்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ நல்ல வார்த்தை கொடுத்தீங்க. தாக்கப்பட்டவனாலே தாக்கத்தை ஏற்படுத்தபடியோ எங்களுக்குள்ளான உண்டான தாக்கம், அந்த ஆத்தும தாகம்
எங்களை சுற்றி இருக்கவங்களை பற்றி பிடிக்கட்டும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்குள்ளாக இருக்க அந்த சபையை பற்றின வாஞ்சை எங்களை சுற்றி இருக்கிறவர்களை பற்றி பிடிக்கட்டும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தாகம், அந்த பரலோகத்தை குறித்த தாகம் எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் பற்றி பிடிக்கட்டும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்கிற ஆண்டவரே, எங்கள் கிராமங்களை சுதந்திரிக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்கிற ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட கெட்டுப்படுது உமக்கு சித்தமல்ல. எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளான உண்டான தாக்கம் அவர்களை சந்திப்பதாக. அப்பா, இந்த வாரத்தில் நீர் இப்படிப்பட்ட சாட்சியை நீங்கள் கேட்க உதேசவர கிருபைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே, பிரயோஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே. வார்த்தையை பொறுக்க எத்தனை தேடுகிற எல்லா சிறு நல்லி நரிக குழி நலிகளை இயேசு நாம் தான் சிறைபிடிக்கிறோம். வார்த்தைக்கு விதமாக எழுவுகிற எல்லா அந்தகார வளமெல்லாம் கட்டப்படுவதாக. பிள்ளைகள் இதில் பலன் கொண்டு அவர்கள் வீட்டில் சென்ற மக்கள் எளிமை பிரகாசிக்கட்டும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவர்கள் எளிமையை பிரகாசிப்பார்களாக. உமக்காக தேசத்தில் மாபெரும் தாக்கத்தை அவர்கள் கொடுக்கப்பட கிருபைகளுக்காக நாங்கள் உங்க நன்றி செலுத்துகிறோம். அடிமை பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்து நிற்கிறேன். இந்த உபாச நாட்கள் நீங்கள் நடத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.